புரட்சிக் கழக தலைவர் விஜயினுடைய வீட்டுல, நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டுல சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். சிஆர்பிஎஃப் தலைமையில டிஐஜி சஞ்சய்குமார் மற்றும் பெங்களூரில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் கமாண்டன்ட் மனோஜ்குமார் ஆகியோர் இந்த இரண்டு அதிகாரிகளும் நேரில் அவருடைய வீட்டில ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அவருடைய வீட்டுல கடந்த மாதம் அவருடைய ரசிகர் ஒருவர் அவருடைய வீட்டில் பின்வழியாக வீட்டில் அவர் தங்கி இருந்ததும், ஒரு நாளுக்கு மேலே அவர் இந்த வீட்டிலே இருந்ததும் தெரிய இது ஒரு பாதுகாப்பு குறைபாடு என்று கருதி ஒய்பிரிவு அதிகாரிகளும் காவல்துறை மூலமாக சோதனை எல்லாம் மேற்கொண்டார்கள். இது தொடர்பாக அவர்கள் அவருடைய தலைமையிடத்திற்கு ஒரு அறிக்கையும் அனுப்பியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கரூரில் பிரச்சாரத்தின் பொழுது நடந்த சம்பவங்கள், அதாவது உயிரிழப்புகள், அதோடு தொடர்ந்து அவரை நோக்கி வீசப்பட்ட சில காலணி உட்பட சில பொருட்கள், இது எந்த நோக்கத்தோடு வீசப்பட்டது என்பது தொடர்பாகவும் ஒய்பிரிவு அதிகாரிகள் ஒரு அறிக்கையை தலைமையிடத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில விஜய்க்கான பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டுமா என்ற ஒரு ஆலோசனையில் இருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். இது தொடர்பாக சில பரிந்துரைகளும் ஒய்பிரிவு அதிகாரிகள், பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அதிகாரிகள், அதாவது நொய்டாவில் இருந்து வந்த சிஆர்பிஎஃப் தலைமையிட டிஐஜி சஞ்சய்குமாரும் பெங்களூரில் இருந்த சிஆர்பிஎஃப் கமாண்டர் மனோஜ்குமார் ஆகியோரும் நேரில் ஆய்வு செய்து சென்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு 15 நிமிடம் அவர்கள் ஆய்வு செய்துவிட்டு அங்கிருந்து ஆலோசனையிலும் ஈடுபட்டு விட்டு அங்கிருந்து புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில அதற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அந்த அறிக்கை அனுப்பி அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.